அண்மை செய்தி. தைப்பூசம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். தைப்பூசம் மற்றும் வார விடுமுறை நாட்களில் பயணிப்பதற்காக பொதுமக்களுக்கு ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. எத்தனை பேருந்துகள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. தைப்பூசம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து கழகம் சார்பாக சிறப்பு பேருந்து வைக்கப்படுகிறது. 30/1/2020 வெள்ளிக்கிழமை, 31/1/2020 சனிக்கிழமை மற்றும் 1/2/2020 ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாட்கள் மற்றும் தைப்பூசம் முன்னிட்டு சென்னையிலிருந்து இதர இடங்களுக்கு மற்றும் இடங்களிலிருந்து கூடுதலாக பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்கம் திட்டப்பட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 30/1/2020 வெள்ளிக்கிழமை அன்று 360 பேருந்துகளும், 30/1/2020 சனிக்கிழமை 485 பேருந்துகளும் இயக்க திட்டப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஒசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்று 60 பேருந்துகளும், சனிக்கிழமை அன்று 60 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்து இயக்க திட்டப்பட்டுள்ளது. மற்றும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டப்பட்டுள்ளது. மாதவரத்திலிருந்து, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று 20 பேருந்துகளும், சனிக்கிழமை அன்று 20 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை அன்று 4132 பயணிகளும், சனிக்கிழமை அன்று 4120 பயணிகளும், ஞாயிறு அன்று 8256 பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளனர். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு www.tnstc.in மற்றும் மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க மேற்கொள்ளப்பட தெரிவிக்கப்படுகிறது. இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அனைத்து வசதிகளும் தமிழ்நாடு போக்குவரத்து சார்பாக செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்திருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.